வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி உங்களுக்காக அம்மா ஒரு ஸ்பெஷலான குயிக் ஈஸி ரெசிபி தான் பண்ண போகிறாங்க. இது ஒரு வேளை நம்ம வீட்டில் ஏதாவது கெஸ்ட் வந்துட்டாங்களோ, இல்லாட்டி ஒரு குயிக்கான ஒரு டின்னர், இல்லாட்டி ஒரு மார்னிங் ஒரு குயிக் ஈஸி லேசி பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி குயிக் பிரேக்ஃபாஸ்ட். இது தோசையை இப்படியும் பண்ணலாமா அப்படின்னு இன்றைக்கி கற்றுக்கலாமா? அங்கே பார்க்கலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது திடீர் தோசை. திடீர்னு விருந்தாளி யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்கள குஷிப்படுத்துறதுக்கு இந்த திடீர் தோசை போதுமே. நமக்கு தேவையான பொருட்கள் இதற்கு: வெல்லம், ஒரு சிறிய எலுமிச்சை அளவு, வரமிளகாய் 8, புளி அதுவும் ஒரு சிறிய எலுமிச்சை பழ அளவு, உப்பு தேவைக்கு ஏற்ப. நான் கல் உப்புங்கிறதுனால 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ உங்க ருசிக்கு தக்கன நீங்க எடுத்துக்கோங்க. எண்ணெய் 1/4 கப், அரிசி 1 கப். இத 2-3 தடவை தண்ணி விட்டு கழுவின பிறகு சுமார் 3 to 4 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பையும் 2-3 தடவை கழுவின பிறகு அதையும் தனியா ஒரு சிறிய கிண்ணத்துல 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஊற வைத்த அரிசிய பெரிய மிக்ஸி ஜார்ல போட்டு உப்பு, வரமிளகாய், புளி, வெல்லம் இதெல்லாம் சேர்த்து 1 கப் தண்ணி விட்டு மையா அரைச்சு வச்சிருக்கேன். அடுத்து என்ன பண்ணணுமா? அதுக்கப்புறம் அரைச்சு வச்சிருக்க கலவைய வேற ஒரு பாத்திரத்துல போட்டு மேலும் 1/2 கப் தண்ணி விட்டு நீர்க்க கரைச்சி வச்சிருக்கேன். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த கடலைப்பருப்பும் இது கூட அரைச்சு சேர்த்துப்பியாமா? இல்ல மக்கா, இப்போ நம்ம ஊற வச்சு வச்சிருக்க கடலைப்பருப்பை இதுல சேர்த்துற போறேன். அதை அரைக்க மாட்டேன். அடுத்து இதுக்கு வேற ஏதாவது தேவையாமா? இதுக்கு நமக்கு ஒரு தாளிப்பு தேவை. அதனால ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் என்னம்மா யூஸ் பண்ணிருக்க? நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிருக்கேன். சுட வச்சு அதுல 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு பொரிய வச்சுட்டேன். ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் பொடிசா நறுக்கி சேர்த்துட்டேன். இப்போ நம்ம தாளிச்சு வச்சத நம்ம முன்னாடியே கலந்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாவு கூட நம்ம இப்போ சேர்த்து கலக்கிடலாம். அடுத்து என்னம்மா, தோசையை சுட்டுலாமா? இப்போ சுட்டு காமிக்கிறியா எப்படி பண்ணணும்னு? கடைசியா ஒரு தவாவை நல்லா சூடு பண்ணிட்டேன். இதுல நம்ம அரைச்சு கலந்து வச்சிருக்கிற மாவை ஒரு பெரிய குழிக்கரண்டியை வச்சு ரவா தோசை ஊற்றுவோம் இல்லைமா, அந்த மாதிரி ஃப்ளாஷ் பண்ணி ஊற்றிட்டு நல்லெண்ணெயும் அதை சுற்றி ஊற்றி அப்புறம் 2 பக்கமும் பொன்னிறமாக வேக வச்சு எடுத்தா நம்ம திடீர் தோசை ரெடி ஆயிரும். கருவேப்பிலை, நல்லெண்ணெய், பொரிஞ்ச கடுகு வாசனையோட திடீர் தோசை கம கமக்க ரெடி ஆயிடுச்சு. அத்தோட நம்மளோட திடீர் தோசை ரெடி ஆயிடுச்சு. இது மறக்காம உங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க. எங்க சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எங்க சேனலை பத்தி சொல்லிருங்க. இந்த டிஷ் உங்க வீட்ல ட்ரை பண்ணீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.